அப்பாட்ட ஏன் தான் இத கேட்டனோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாருங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்க கேட்காமலே எதையாவது வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாருங்க. நான் தெரியாம கேட்டுட்டேன். "அப்பா எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல இருக்குங்கப்பான்னு." பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு கேட்குறாளேன்னு நான் கேட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுலே பெரிய பழமா தேடி வாங்கிட்டு வந்துட்டாருங்க. யாராச்சும் கட் பண்ணி குடுத்தாங்கன்னா சாப்பிடுறது ரொம்ப ஈஸி தான். ஆனா அத கட் பண்றது அவ்வளோ சுலபம் இல்லங்க. ரொம்ப கஷ்டம். அத கட் பண்ணி அதில இருக்க அந்த சொலைய வெளிய எடுக்கிறது சாதாரண வேலை இல்ல. பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க பலாப்பழம் சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னதான் பலாப்பழத்தில நெறைய ஃபைபர் இருக்கு. நம்ம டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்னாலும், வாரத்தில 1 தடவையோ, இல்ல 2 தடவையோ 3லேருந்து ஒரு 4 சொல வரைக்கும் சாப்பிட்டாலே போதும். ஒரு வேள உங்களுக்கு கேஸ்ட்ரேஷனல் டயபெட்டிஸ் அதாவது பிரெக்னன்சில பிளட் சுகர் அதிகமா இருக்கிற மாரி கண்டிஷன் இருந்தா, கண்டிப்பா இத அவாய்ட் பண்ணிடுங்க. சேஃப் அண்ட் ஹெல்தி பிரெக்னன்சிக்கு என்னதான் ஹெல்தி ஃபுட்டா இருந்தாலும், சேஃபான மெஷர்மென்ட்ல எடுத்துக்கிறது தாங்க நல்லது. பிரெக்னன்ட் ரிலேட்டட் ஹெல்தி வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு மறக்காம வாய்ஸ் ஆஃப் தாரகை சேனல ஃபாலோ பண்ணுங்க.